நேத்து போட்ட வீடியோல ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. "பன்னி மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு வந்து இவ்ளோ மோசமா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் அது எனக்கு ஹர்ட் எல்லாம் ஆகல. பட் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுக்கு நீங்க இவ்ளோ மோசமா கமெண்ட் பண்ணணும்? ஏன் நாங்க பன்னி மாதிரி இருக்கமோ, ஒல்லியா இருக்கமோ, குண்டா இருக்கமோ, அது எங்களோட பிரச்சனை. ஏன் நாங்க குண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா? இல்ல நான் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேனா? குண்டா இருக்கோம், ஒல்லியா இருக்கோம் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹெல்த்தியா இருக்கமா, சந்தோஷமா இருக்கமா, ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். என்கிட்ட கேட்டா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வரைக்குமே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ற உங்களால சொல்ல முடியுமா? ஸோ நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா நீங்க தான் வந்து ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க. அதனால தான் அது எப்படியெல்லாம் வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் என் வீடியோன்னு இல்லை, நிறைய வீடியோல வந்து நீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு தங்கச்சிக்கு லீவுனால அவ எந்திரிச்சு அன்னைக்கு அவ தான் குக் பண்ணா. எங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு தக்காளி தொக்கும் நல்ல காரமா வந்து மிளகா போட்டு முட்டை பொரியல் பண்ணிட்டா. தம்பிக்கு வந்து எக் ரைஸ் பண்ணிட்டா.